இப்போ இந்த சோயா சங்க்ஸ்லயும் இந்த எக்ஸ்லயும் 25 கிராம் புரோட்டீன் இருக்கு. பட் இதோட பிரைஸ் 6 ரூபாய் அண்ட் இதோட பிரைஸ் 26 ரூபாங்க. இப்போ வெயிட் லாஸ்க்கு எது பெஸ்ட்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் நியூட்ரிஷன் வீடியோஸ் அண்ட் ஈஸியா குக் பண்ண டேஸ்டி டயட் ரெசிபிஸ்க்கு என்னோட பேஜை இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஹை குவாலிட்டி கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸுங்க. ஏன்னா இதுல எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. குறிப்பா லியூசின் சொல்ற ஒரு இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிட்ஸ் இதுல அதிகமா இருக்கிறதுனால உங்க மசில் புரோட்டீன் சிந்தசிஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கூடவே உங்க ஹார்ட் அண்ட் ஐ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இதுல இருக்கு. அண்ட் மொத்தத்துல இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸுமே உங்க பாடி நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுவே இந்த சோயா சங்க்ஸ்ல என்னதான் புரோட்டீன் அதிகமா இருந்தாலும் பிரைஸ் கம்மியா இருந்தாலும் எக்ஸ் மாதிரி ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் இருந்தாலும் இதுல நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இதோட அப்சார்ப்ஷன் அண்ட் டைஜஷன் சரியா நடக்காது. முக்கியமா மீத்தியோனைன்னு சொல்ற ஒரு இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிட் கம்மியா இருக்கிறதுனால இருக்கிற புரோட்டீனையும் உங்க பாடியால சரியா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த லோ காஸ்ட் சோயா சங்க்ஸை இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எக்ஸ் கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா எக்ஸோட புரோட்டீன் குவாலிட்டி, அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் அண்ட் டைஜஸ்டிபிலிட்டி எல்லாமே பெஸ்டா இருக்கு. மொத்தத்துல இந்த காம்படிஷனோட வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ் தான். ஏன்னு இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன சாப்பிட போறீங்க, எக்ஸா சோயா சங்க்ஸா? கமெண்ட்ல சொல்லுங்க.